இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ என்னோடய அளவு ஒரு 3/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் வரும். அதுக்கு ஈக்குவலாக 1 டம்ளர் வெல்லம், கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்தது, அப்புறம் 3 ஏலக்காய், கொஞ்சம் நெய். இதுதான் 3/4 டம்ளர் அரிசி, அதில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை போட்டு நல்லா கழுவிடுங்க. ஏன்னா குப்பை சத்தை அழுக்கு எல்லாம் இருக்கும். அதனால் சாஸ்திரப்படி 3 தடவை கழுவணும்பாங்க. இன்னும் அதனால் 3 தடவை அலம்புங்க. இல்லைன்னா எவ்வளோ தடவை க்ளீனாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அலம்பிட்டு அதை குக்கரில் வைங்க. குக்கரில் வச்சு 1க்கு 4, ஏன்னா குழைவாக இருக்கணும். சாதம்னா 3 டம்ளர் விடுவாங்க 1க்கு. இது பொங்கல்ங்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பொங்கல் குழைவாக இருக்கும். 4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு குக்கர் விசில் வைங்க. விசில் வச்சு ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வர வரைக்கும் வைங்க. குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா குழைவாக வந்துடும். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. நம்ம அடுப்பில் வச்சு பானையெல்லாம் கிளற வேண்டாம். குக்கரில் நீங்கள் சாதம் வைக்கும்போது இதையும் சேர்த்து வச்சிடலாம். பருப்பையும் இதையும் போட்டு விசில் வரட்டும். 3 விசிலோ 4 விசிலோ வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை திறந்து பாருங்கள். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பாருங்கள். நல்ல குழைவாக வந்திருக்கும் சாதம். பருப்பும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்ல பருப்பு வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இதை கடாயை வைங்க. கடாயில் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக நெய் விடுங்க. நெய் விட்டு இதுக்கு சாமிக்கு பண்ணுறதுனால நெய் தான் விடணும். நெய்யை விட்டு இதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல அரிசியும் பருப்பு. இது ரொம்ப ஈஸி மெத்தடு, அதனால் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏற்கனவே ஒரு மெத்தட் போட்டிருக்கேன், பாகு காய்ச்சி பண்ணுறது. அது வேணாலும் பாருங்கள். பாகு காய்ச்சி பருப்பு இல்லாமல் வெறும் ரைஸ் மட்டும் வச்சு பண்ணுறது, அது ஒரு சர்க்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். இது 2வது. பருப்பும் வச்சு பாகு காய்ச்சாமல் டைரெக்டாக வெல்லத்தை போடுறது. இப்போ வேக வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு அந்த நெய்யில் கிளறணும். நல்லா கிளறிட்டு ஆல்ரெடியே வெந்திருக்கு, அதனால் ரொம்ப கிளற வேணாம். இதில் 1 டம்ளர் வெல்லம் வச்சுருக்கோம்ல பொடி பண்ணி, அந்த பொடி பண்ணின வெல்லத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சூட்டிலையே வெல்லம் உருகிடும். உங்களுக்கு பாகு வச்சு கிளறதுன்னா அது கொஞ்சம் நிறையா நாள் வச்சுக்கலாம். பருப்பும் அதில் போட்டிருக்க மாட்டேன். அந்த மெத்தட் வேணால் பண்ணுங்கள். அது வச்சுருந்து சாப்பிடலாம். இது பருப்பு இருக்கிறதுனால உடனே சாப்பிட்றணும். அதனால் இது போட்டு கொஞ்சம் ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது வெல்லம் நல்லா உருகி அடி ஒட்டாமல் வரும். அப்படியே பரண்டு வரும், அப்படியே அல்வா மாதிரி. அந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே நிறுத்திட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். வேணும்னா நம்ம நெய் விட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு நல்லா ஒழுகிற மாதிரி வேணால் நெய் விட்டுக்கலாம். இப்போ பொடி வச்சுருக்கோம், வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோம். நெய்யிலேயே வறுத்து 2 உடச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நிறையா முந்திரி பருப்பு போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். முழு முந்திரி பருப்பாக போடுறத விட ஒரு பருப்பை 4 பொடி பண்ணி 4 உடச்சிட்டு நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் நிறையா முந்திரி பருப்பு போட்டால் ஒரு ஃபீல் வரும். அதை போட்டு முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கிளறிட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் இது பண்ணுறது. இங்கே பாருங்கள், நிறையா முந்திரி பருப்பு போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் கொஞ்சமாக தான் போட்டிருப்போம். நெய் விட்டு வச்சுருங்க. இது ரொம்ப ஈஸியாக உடனே பண்ணிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டை கொடுங்க. இதை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஈஸி மெத்தடு. பழைய மெத்தடும் பாருங்கள்.